திருச்செந்தூர்னாவே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது சூரசம்ஹாரம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் கடல் உள்வாங்கும் போதும் அதில் தெரிகிற முனிவர்கள் சிலையும் சாமி சிலைகளும் என்றைக்குமே ஒரு மர்மமாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வர நிலையில் நெக்ஸ்ட் இயர் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற டைமில் இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட கடலரிப்புனால் பழனி முருகர் சிலை அதாவது ஆண்டிக்கோலத்தில் இருக்கிற முருகர் சிலையும் ஒரு கல்வெட்டும் வந்து வெளியில் தெரிஞ்சுக்கிறது பக்தர்களிடம் மிகவும் பரபரப்பாக பேசப்படுதுங்க. இது குறித்த முழுமையான தகவல்களும் கடலரிப்புக்கு என்ன காரணங்கிறத பற்றியும் விரிவாக பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். திருச்செந்தூர் முருகன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு. ஸோ பொதுவாகவே வந்து தமிழர்களுக்கும் முருகனுக்கும் வந்து நெருங்கிய கனெக்ஷன் இருக்குது. அது வந்து தமிழ் கடவுளான முருகன் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே வந்து முருகன் எங்கே இருப்பார்னா மலை மேலே இருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறது எப்போவுமே ஸ்பெஷலான விஷயமா இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு பழமையான கோயில். இது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியப்படுது. ஸோ இந்த கோயில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குகையாக இருந்திருக்கு, கடலுக்கு நடுவில் இருந்திருக்கு. இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கப்புறமா அவருடைய கேங் அதாவது முனிவர்களோட அந்த குகையில் உட்காந்து தவம் செஞ்சதாகவும் அங்கேயே வந்து இவருக்கு கோயில் எழுப்பியதாகவும் வரலாறு இருக்குது. ஸோ பிற்காலத்தில் மக்களால் அங்கே போய் அவரை வணங்கிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாண்டியர்களால் எழுப்பப்பட்ட கோயில் தான் இப்போ இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்த கோயிலில் கூட ஒரு வரலாறு இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற நடராஜர் சிலையை இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு செஞ்ச டச்சுக்காரர்கள் போகும் வழியில் சூறாவளி ஏற்பட்டு கடல் அலைகள் அதிகமாக இருந்ததுனால அதை கொண்டு போக முடியாமல் திரும்ப நடராஜர் சிலையை கொண்டு வந்து கடலுக்குள்ளேயே போட்டுட்டு போனது கூட ஒரு வரலாறு இருக்குது. பொதுவாகவே திருச்செந்தூர் கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுனாமி டைமில் கூட இங்கே பேரலைகள் எதுவுமே ஏற்படலை. அதுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அந்த கடற்கரைக்கு அடியில் இருக்கிற அந்த பாறைகள் தான். மிகப்பெரிய பாறைகள் நிறையவே அங்கே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே கடல் அலைகள் பொதுவாகவே பெரிய அளவில் எழும்புறது இல்லை, அமைதியாகவே அந்த கடல் இருக்கும். சமீப காலத்தில் கடல் அரிப்புக்குள்ளாகி இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு. கோயில் இல்லை, அந்த பீச் ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய அளவிலே சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடிக்கு கடலை அரிச்சிருக்கு. 20 அடி நீளத்துக்கு கடலை அரிச்சிருக்கு, 8 அடி ஆழத்துக்கு கடலை அரிச்சிருக்கு. ஸோ இதனால் பதறிப்போன பக்தர்கள் இதை உடனே தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இது மேலும் அரிப்பு ஏற்பட்டு ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும், ப்ளஸ் கோயிலையே வந்து இது அரிச்சிரும். கிட்டத்தட்ட பீச்சே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் ஐஐடி வல்லுநர்களும் அங்கே வந்து ஆராய்ஞ்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய கடல்சார் ஆராய்ச்சியாளரான ராமநாதன் அவர்களுடைய தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவும் வந்து சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவர்கள் சொன்னது எதனால் இந்த கடலரிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ சமீபத்தில் வந்து காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனாலையும் கடலுக்குள்ளே அதிக அளவிலான சைக்ளோன் உருவாகிறதுனாலையும் கடலினுடைய போக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வங்கக்கடலினுடைய நீரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி இருக்கும். ஸோ அடிக்கடி சைக்ளோன் ஏற்படுறதுனாலையும் பருவநிலை மாற்றங்களினாலையும் இதனுடைய போக்கு சமீபத்தில் கணிக்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கடல் உள்வாங்குவதும் அங்கே இருக்கிற பாறைகள் வெளியில் தெரியறதும் அங்கே இருக்கிற சில முனிவர்கள் சிலையும் சாமி சிலையும் வந்து தெரியறதும் வாடிக்கையான ஒரு விஷயமாகவே இருந்துட்டு வருது. ஆனால் இது வந்து பௌர்ணமி அமாவாசை காலங்களில் சாதாரண விஷயமாக இருந்தாலும் எல்லா பக்கமும் கடல் வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ நார்மலான டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடலினுடைய சீற்றம் வந்து மிக அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா கடல் அரிப்பு இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது, தொடர்ச்சியாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிலையும் ஒரு கல்வெட்டும் கிடச்சிருக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலையும் ஒரு பைரவர் சிலையும் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
பழனி ஆண்டவர் சிலை, அதாவது ஆண்டிக்கோலத்தில் இருக்கிற முருகன் சிலை ஒன்று வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறமா ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைக்கிது. இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் தென்பட்டதாகவும், அதை பக்தர்கள் அதை பற்றி கேள்விப்பட்டோன்னே அங்கே கூட்டம் கூடுது, பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே வந்து கடல் அலைகள் அதிகமானதும் திரும்பவும் அது கடலுக்குள்ளேயே போனதாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்திய தீர்த்தம் அப்படின்னு எழுதி அதாவது அந்த தீர்த்தத்தை பற்றி எழுதியிருக்கு. பொதுவாகவே அங்கே வந்து ஒரு சில கிணறுகள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருந்ததாகவும், அங்கே வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து உப்பு இல்லாமல் நார்மலான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து வரலாறு. ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்த்தம் வந்தது சத்திய தீர்த்தம் அப்படிங்கிறத பற்றி, அந்த கிணத்தை பற்றி சில வரிகள் எல்லாம் வந்து எழுதியிருக்கு. அது வந்து பாவங்களை போக்கும், உங்களுக்கு வந்து துன்பங்களை போக்கும், இந்த அதை பற்றி அந்த நீராடுறதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டில் தான் வந்து இதுவரைக்கும் கிடைச்ச கல்வெட்டிலேயே முதல் முறையாக வந்து சண்முகர் அப்படின்னு முருகனுடைய பெயரையும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. 15 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற டைமில், அதாவது அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கிற டைமில் இது வந்து மறைமுகமாக முருகர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராரு அப்படின்னு பக்தர்கள் இடத்துல பரபரப்பாக பேசப்படுதுங்க. இந்த கல்வெட்டு எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்து போராடிட்டு இருந்தாங்களாம். இது வந்து ஒரு ஸ்டோரியாக தான் நான் கேள்விப்பட்டது, நியூஸ்லேயும் பார்த்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கோயிலினுடைய வேலை செய்கிறவங்களும் கடல் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர்களும் ரொம்ப நேரம் அதாவது காங்கிரீட்டில் இருந்திருக்கு அந்த கல்வெட்டு வந்து சும்மா சாதாரணமாக மணல் மேட்டில் இல்லை, கீழே வந்து ஒரு காங்கிரீட்டில் இருந்திருக்கு. அந்த காங்கிரீட்டை உடச்சி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பக்தர் வந்து கடலை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு, சாமி கும்பிட்டு இருந்திருக்காரு, வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ வந்து திடீர்னு அந்த பக்தர் வந்து இங்கே இந்த இடத்த நோக்கி வந்து ஒரு கட்டையில் வந்து கயிற்று கட்டுங்க, இந்த கல்வெட்டு வந்து பிரட்டி போட்டால் அதில் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டுறாங்க. இவர் தொட்டு கும்பிடுறாரு. ஒரு மேஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி முடியாத விஷயம் வந்து மிக சாதாரணமாக கல்வெட்டை பிரட்டி போடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் திருநீரை எடுத்து அங்கே வந்து அதை மேலே போட்டு அது என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சத்திய தீர்த்தம்னு சொல்லி அந்த விஷயங்களெல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் அவர் போய் கடலை நோக்கி நின்று சாமி கும்பிட்றாரு. பக்தர்களோட பக்தராக அவர் மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த சமயத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றங்கள்னால தான் வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொன்னாலும், இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் அமலையாபுரம்ங்கிற இடத்துல கோயிலுக்கு பக்கத்தில் மீனவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே வர்றாங்க. அது என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு தூண்டில் வளைவு வந்து அமைச்சு கொடுக்கணும். எங்களால் போட்டை வந்து சரியாக நிறுத்த முடியறதில்ல. கடல் அலைகள் அதிகமாக இருக்கும்போதும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போதும் போட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று மோதி டேமேஜ் ஆகுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கடற்படையினால் நமக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தாலும் சேதங்கள் இருந்தாலும், அதுபோக இந்த இயற்கையினாலும் சேதங்கள் ஏற்படுறதுனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்ததுனால சமீபத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் நீளத்துக்கு வந்து ஒரு தூண்டில் வளைவு அமைச்சிருக்காங்க. தூண்டில் வளைவுங்கிறது ஒன்றும் இல்லை, பாறைகள் எல்லாம் போட்டு அதுக்கு 2 பக்கமும் வந்து போட்ஸ் நிறுத்துகிற மாதிரியும் அந்த நங்கூரத்தை வந்து உள்ளே போட்டு நிறுத்துகிற மாதிரியுமான ஒரு அமைப்பு தான் தூண்டில் வளைவு. ஸோ இதனால் கூட கடலினுடைய நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், மேபி ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கலாம்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, கடல் வந்து இயற்கையாகவே கடலுக்குள்ள இருக்கிறது வெளியே தள்ளும், மணலெல்லாம் அடிச்சுட்டு வந்து கடற்கரை ஓரத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாறைகள் எல்லாம் அமைச்சு வளைவு ஏற்படுத்துறதுனால நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த மணல் பரப்பு வந்து திரும்பவும் இங்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அமைதியாக இருந்த கடல் பரப்பு எதனால் வந்து இவ்வளோ சீற்றமாக காணப்படுது அப்படிங்கிறதையும் அவங்க ஆராய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் எதனால் சயின்டிஃபிக்காக இப்படி ஒரு ரீசன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். மீண்டும் ஒரு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட்.